வேலூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து கருத்தரங்குக்கு பின் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. முதலில் 44 ஆண்டுகளுக்கு முன்பாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா. 44 ஆண்டுகள் ஆகிய பிறகும் இன்னும் நமக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை. கிடைக்குமா என்ற சந்தேகம் இன்னும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மனிதன் 44 ஆண்டு காலமாக தன் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள், அழுத்தங்கள் கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என எண்ணத்திலே மக்களை திரட்டி எத்தனையோ வகையான போராட்டங்கள் நடத்தி பிறகும், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்திய பிறகும், எத்தனையோ ஆட்சிகளை பார்த்த பிறகும் இன்றைக்கும் நமக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கிறது. என்னை போன்று உங்களுக்கும் இருக்கும். நாம் கேட்பது என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். சரி, அந்த சாதின்னு அந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலையா? சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்க, பேரை மாத்தி வச்சுக்கீங்க. இல்ல சமூக நீதி பேரும் உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழ்நாடு மக்கள் நிலை கணக்கெடுப்புன்னு வச்சுக்கீங்க. பேர் எப்படின்னா வச்சுக்கீங்க. நாங்க கேட்கிறது தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று கணக்கெடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் 2.3 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இதில் எல்லா சாதி, எல்லா மதத்தை சார்ந்த குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று கணக்கெடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கணக்கெடுத்தால் அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்த சமூக பொருளாதார நிலையில் இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் அதற்கேற்ப வியூகங்களை அரசு அமைத்து அந்தந்த குடும்பத்தை சார்ந்த திட்டங்கள், இடஒதுக்கீடுகள், பங்கீடுகள், சலுகைகள் எல்லாமே கொடுக்கலாம். இதுதான் மைக்ரோ பிளானிங் என்று சொல்வது. இதை செய்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இல்லையே நீங்கள் நீங்கள் ஐடி காரிடர், ஐடி செக்டர், பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய சிப்காட் தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள் என்ன கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு முன்னேறாது. சமூக நீதினா என்ன? 2000 ஆண்டுகளாக ஜாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகளை செய்து வருகிறார்கள். இன்னும் செய்துதான் வருகிறார்கள், செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே பிரிச்சுட்டாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரிச்சுட்டாங்க. இங்கு இருக்கின்ற கீழ் ஜாதி முன்னுக்கு வருவதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழ் ஜாதின்னு என்ன ஜாதி இருக்கிறது? எல்லாம் உழைக்கின்ற ஜாதி தான் இருக்கிறது. இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட ஜாதிகள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதை நமக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எந்தெந்த ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். பேசிக் காரணம், இந்தியாவிலே இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையிலே தான் வழங்கப்படுகிறது. மத அடிப்படையிலேயோ, இனம் அடிப்படையிலேயோ, மொழி அடிப்படையிலேயோ, மாநிலங்கள் அடிப்படையிலே கிடையாது. In India, reservation is based only on caste, not on religion, not on states, not on language, not on any other thing. அதனால்தான் இதை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று இந்திய அரசை ஐயாவே பல முறை வலியுறுத்தி இருக்கின்றார். 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கிய காலத்தில் அதில் அந்த மாநாட்டிலே முதல் தீர்மானமே
தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று முதல் தீர்மானம் நினைச்சு பாருங்கள். 44 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, கலைஞர் அவர்களை சந்தித்து, இடையிலே ஜானகி அம்மையாரை சந்தித்து, இவரெல்லாம் முதலமைச்சர்கள். இடைக்காலத்திலே PC அலெக்சாண்டர் கவர்னர் ஆட்சியிலே அவர்தான் ஆளுநர், அவரையும் சந்தித்து, அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, சமீபத்திலே 10 நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தோம். எந்த பயனும் கிடையவில்லை. எதற்கு சந்தித்தார் ஐயா அவர்கள்? தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். இப்போ இருக்கின்ற இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்றைய நமக்கு இடஒதுக்கீடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனோம். வெள்ளக்காரர்கள் கிட்டத்தட்ட 6 முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த வரலாறுலாம் வேண்டாம், அதெல்லாம் நிறைய வரலாறு, கடந்த கால வரலாறு எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு. சொல்லணும்னா 2 மணி நேரம் ஆகும். கடைசியில வெள்ளையரையில் எடுத்தது 1931 எடுத்தார்கள். 1931 தமிழ்நாடு என்று இல்லை. அப்பொழுது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, இது ஆந்திரா, அதாவது ஹைதராபாத்துக்கு தெற்கே, கர்நாடகா முழுவதும், மைசூர் இல்லாமல் கர்நாடகா முழுவதும், ட்ரவாங்கோர் பகுதி இல்லாமல் கேரளா முழுவதும் இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த காலத்திலே. அப்பொழுது இருந்தார்கள். அதன் பிறகு 41 உலக போர், 2வது போர் வந்தது. 51 விடுதலை கிடைத்தவுடன் அதை இடத்திலே போட்டு விட்டார்கள், ஒட்டி விட்டார்கள். இப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற இடஒதுக்கீடு 1931 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இன்று வழங்கப்படுகிறது. 1931 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 92 ஆண்டு 93 ஆண்டு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கின்படித்தான் இன்று நமக்கு வழங்கப்படுகிறது இடஒதுக்கீடு. நம்ம என்ன கேட்கிறோம்? இப்ப உடனடியாக எடுங்க, இப்ப எடுங்க. 100 ஆண்டுகளில் எவ்வளவு மாற்றங்கள் வந்து இருக்கிறது. சில பட்டியல் இருக்கிறது. சில பட்டியலில் கிட்டத்தட்ட 20-30 ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதியில ஒரு நபர்களும் கிடையாது. அது இருக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. நீங்க எடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல சில இடஒதுக்கீடுல சில ஜாதிகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க, சில ஜாதிகளுக்கு கிடைக்கிறது. இந்த கணக்கெடுப்பு, அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது விஞ்ஞான அடிப்படையில் தான் அந்த தீர்வு காண வேண்டும். இப்போ இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு தீர்வு என்பது சயின்டிபிக் அப்ரோச் டு ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். இன்றைக்கு கணக்கெடுப்புனா நான் தலைய கணக்கெடுக்க சொல்லல. தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாதி எத்தனை பேர் இருக்கிறாங்க தலைய என்ன சொல்லல. நான் எங்களுக்கு அது அவசியமே இல்லை. நான் சொல்றது எந்தெந்த சமுதாயத்தில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், பொருளாதார நிலையில் இருக்கின்றார்கள், கல்வி நிலையில் இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இருக்கிறதா. தமிழக அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் குடிசையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 13 விழுக்காடு குடிசையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறது? அங்கே வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், யாதவர் இருக்கின்றார், முதலியார் இருக்கின்றார், பிள்ளமார் இருக்கின்றார், ரெட்டியார் இருக்கின்றார்கள், இருக்கின்றார், அதிக அளவில் இருக்கின்ற சமுதாயங்கள். அப்போ தமிழ்நாட்டிலே அதிக குடிசையில் உள்ள ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும்? எப்படி நீங்க தீர்வு கொண்டு வருவீர்கள்? அணுகுவீர்கள்? நான் முதல்ல சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். இது ஏதோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ கிடையாது. எல்லா சாதிகளுடைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பிராமணர் சாதி அவங்க முன்னேறிய சமுதாயம் என்று கருதுகிறோம், அவர்களையும் கணக்கெடுப்பு, அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தெரிய வேண்டும். அதுதானே சயின்டிபிக் அப்ரோச் டு அ ப்ராப்ளம்.
ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லணும். இவ்வளவு பேர் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா இப்போ பேசினாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதில் பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 3 பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் 3 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது. அது ஆதி திராவிட சமுதாயம், தேவேந்திர வேளாண் சமுதாயம், அருந்ததியர் சமுதாயம் இருக்கின்றார்கள். அதில் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அருந்ததி சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தோர் மருத்துவர் ஐயா அவர்கள். குரல் கொடுப்பது மட்டுமல்ல, போராட்டங்கள் நடத்தி அது கலைஞர் அவர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி அறிவிக்க வைத்தவர். ஆனால் அது 3 விழுக்காடு போதுமானது கிடையாது. அவர்கள் உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதை கொடுக்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது சாதாரண போராட்டம் நடத்தல. எத்தனையோ முறை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பிறகு ஒரு கூட்டம் நடந்தது திருச்சியில. அதில் கலைஞர் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வட மாநிலத்தில் வட மாவட்டங்களில் வட மாவட்டம் ஸ்தம்பித்து போய்விடும் என்று சொன்ன பிறகு உடனடியாக ஜி.கே. மணியிடம் கலைஞர் அவர்கள், அந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் போன்ல பேசி, மணி ஐயா போராட்டம் எல்லாம் வேண்டாம், நான் கொடுத்துறேன். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்க வைத்தவர் ஐயா அவர்கள். காரணம் இது ஏதோ வன்னியர் சமுதாயத்தை மட்டுமல்ல, எல்லா சமுதாயம் முன்னேற வேண்டும், எல்லா மதமும் சிப்பாய் மக்களும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் தான். இன்று அதே இஸ்லாமிய சமுதாயமோ அல்லது கிறிஸ்தவ சமுதாயமோ சிறுபான்மை சமுதாயமோ அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்தில் மதத்தில் உள்ளவர்கள் 7 பிரிவுகள், ஷியா, சுன்னி, லப்பை, போரா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், எப்படி பண்ணணும், எல்லாமே இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் நமக்கு. மற்ற மாநிலங்களே எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் தயங்குறீங்க? என்ன தயக்கம்? இது இன்றைய காலகட்டத்தில் அவசியமானது. சமூக நீதினு நீங்க பேசுறீங்களே, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கடந்த கால வரலாறு, இந்தியாவிலே முதல் இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. எத்தனையோ வரலாறு இருக்கு, கடந்த கால வரலாறு நாம் பார்த்திருக்கிறோம். புதிய நீதி கட்சி அப்ப அந்த காலத்துல முதல் இடஒதுக்கீடு வழங்கியது 1920-21 வழங்கியது. பிறகு 27 சுப்பராயன் அவர்கள் தலைமையில மீண்டும் அதை சட்டப்பூர்வமாக வழங்கியது. இந்திய அளவிலே 1935 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இந்திய அளவிலே வழங்கிய இடஒதுக்கீடு கிடைத்தது. அதுக்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் அதை ரத்து செய்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் போன்று பல போராட்டம் நடத்தி பிறகு வரலாறு. இதை உறுதி செய்ய வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நமக்கு இன்னைக்கு அவசியமானது கணக்கு அவசியமானது. இப்ப எந்த அடிப்படையில நீங்க மகளிர் ஊக்கத்தொகையை கொடுக்குறீங்க, உதவித்தொகையை கொடுக்குறீங்க? இப்போ 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிர் கொடுக்குறீங்க. எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை நீங்க நீக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் நீக்கினீங்க? ஏதோ ஒரு கணக்கெடுப்பு நடத்துனீங்கல்ல, எல்லாத்துக்கும் நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா அடிப்படை இங்க இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை. அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தயங்கிட்டு இருக்கு. என்ன தயக்கம்னா, முதலமைச்சர் சுத்தி இருக்கிற அதிகாரிகளும் மற்ற மந்திரிகளா இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சர் தவறா வழி நடத்துறாங்க நினைக்கிறாங்க. எந்த காரணம் இருக்க முடியாது. என்ன தவறா வழி நடத்துறாங்க? இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நாளைக்கு கூட்டணியில நிறைய சீட்டு கேட்பாங்க. இதுக்கும் கூட்டணிக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? நாங்க கேட்கறது சமூக நீதி கேட்கிறோம். சமுதாயத்தில் பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்றுவது, அது விஞ்ஞான ரீதியில முன்னேற்றுவது. இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, அதுல சலுகைகள், திட்டங்கள், போக்கஸ்ட் அட்டென்ஷன். இதை செயல்படுத்த வேண்டும். இது செயல்படுத்தினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். ஏன் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால்,
தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். If Tamil Nadu needs to develop, the Tamil Nadu government has to take caste census survey immediately. அதாவது சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் வேணுமே தான் சொல்றாரு, வெளியில அவருக்கு தெரியுது எடுக்கலான்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணம் வெளியில சொல்லணும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்ல? பீகார் மாநிலத்துக்கு இருக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு ஏன் இல்ல? ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த மாநிலத்திற்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? கர்நாடகாவில் உள்ள மாநிலத்துக்கு உள்ள அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? இப்படி மாநிலங்களா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால தெலுங்கானா அறிவிக்க போறாங்க. இப்படி உங்களுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்றது அப்படின்னா அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ பீகார்ல எடுத்து முடிச்சு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு 75 விழுக்காடாக உயர்த்திருக்கிறார்கள். இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இப்போ இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறது. கத்தி மேல தொங்கிட்டு இருக்கிறது. என்ன கத்தி? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அன்னைக்கு அந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும், வந்ததுன்னா அவ்வளவா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்துல 9வது அட்டவணையில அதை பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்ட அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அந்த காலத்துல. அது மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு சாதனையா நான் பார்க்கிறேன். நான் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் அது தனக்கு கொண்டு வரலன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் 69 நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு 50 விழுக்காடு தான் கிடைச்சிருக்கிறோம். அவர் செய்த சாதனை அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி அவங்களே பேசுறது கிடையாது. இன்னைக்கு கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்கிறோம். நம்ம அதிமுக ஒரு வார்த்தையோட பேச மாட்டாங்க. இவ்வளவு காலமா தமிழ்நாட்டு ஆண்டைங்க, இது எதிர்கட்சியா இருக்கிறீங்க நீங்க தான். இது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க தலைவர்களுக்கு ஒரு வார்த்தை வரமாட்டேது. திமுக எங்களுக்கு மனசு இருக்குது ஆனா அதிகாரம் இல்லைன்னு அது ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுகவில். நீங்க அதை பத்தி பேச விட மாட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்கள் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசுறதுல என்ன இருக்குது? நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசுன்னா தயவுசெய்து பேசாதீங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இல்லை. சமூக நீதி மாநாடு நடத்துவாங்களா? அது டெல்லியில நடத்துவாங்களா? தமிழ்நாட்டில் நடத்துவாங்களா? ஆனா சமூக நீதி நிலைநாட்ட மாட்டாங்களா? அந்த காலம் கிடையாது, இந்த காலம் வேற. இந்த காலத்துல எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் விவரமா இருக்கிறாங்க. நீங்க பேசுற அந்த காலத்துல பேசுற வசனம் எல்லாம் இன்னைக்கு எடுபட போறது கிடையாது. அதனால அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். காலம் மாறிட்டு வருது. விஞ்ஞான உலகம் இது. அதற்கேற்ப நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க வேண்டும். பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 குறியீடுகளில் எடுத்தார்கள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. பீகார்ல கிட்டத்தட்ட 13 கோடி மக்கள். 13 கோடி மக்கள் 500 கோடி செலவு பண்ணி 2.6 லட்சம் அரசு ஊழியர்கள் வைத்து கிட்டத்தட்ட 45 நாள் எடுத்து முடிச்சுட்டாங்க. 45 நாள்ல அது 19 குறியீடுகள் என்னென்ன, இந்த சமுதாயத்துல என்ன என்ன நிலையில் இருக்காங்க, வீடு இருக்கிறதா, குடிசையில் இருக்கிறாங்களா, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை கழிப்பறைகள் இருக்கிறது வீட்டுல, அவங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலையில இருக்காங்க, எத்தனை அரசு வேலையில இருக்காங்க, தனியார் வேலையில இருக்காங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே குறியீடுகள் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதற்கு ஏற்ப திட்டங்கள் கொண்டு வருவதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படிதான் வசனம் பேசுவோம், இந்த நிலையில் தான் நீங்க இருக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த காலத்துல ஏ நிலையில வச்சிருக்கிறாங்க.
வாக்குகளுக்கு மட்டும்தான், ஓட் பேங்க், அவ்வளவுதான். இந்த ஜாதியை வச்சு அவங்கதான் அரசியல் செய்வாங்க. திராவிட கட்சிகள் ஜாதி வச்சுதான் அரசியல் செய்வாங்க. ஆனா அந்த ஜாதிகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாது. முன்னேறினா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, சொல்லி பண்ணிடுவாங்க. இப்போ திமுக கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல திமுகவில் அவங்களுக்கு கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா, நான் சொல்ற 2.3 கோடி குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த 2.3 கோடி குடும்பங்களுடைய என்னென்ன ஜாதி, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க எல்லாமே கணக்கு வச்சிருக்கிறாங்கல்ல. யார் வச்சிருக்கிறான்? ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்க மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிறாங்க, அவங்க கட்சியோட ஒன்றிய செயலாளர் வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கணக்கு இருக்கு. எதுக்கு அந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க? எலெக்ஷன்ல 500, 1000, 2000 குடும்பத்தை வச்சிருக்கிறாங்க. இது பெரிய காரியம் கிடையாது. இல்லை, அவன் இருக்கிற கிளை செயலாளர் அவனால கணக்கெடுப்பு நடத்த முடியுது. அந்த கணக்கை வச்சு ஒன்றிய செயலாளர் கொடுக்குறான், ஒன்றிய செயலர் மாவட்ட செயலாளர் வச்சிருக்கான், மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அது கொடுக்குறாங்க. பெரிய வேலையே கிடையாது. ஆனா அவங்க அந்த கணக்கெடுப்பு எப்படின்னா, இந்த வீட்டுல இந்த ஜாதி, இந்த ஜாதியில இந்த கட்சி, அல்ல அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி, இதுல இவங்களுக்கு கடந்த முறை இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதம், சுலபமா இருந்துட்டு போயிடலாம் அதுல. ஆனா அதுக்கே தயங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சென்சஸுக்கும் சர்வேக்கும் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்க கேட்கறது சர்வே தான் கேட்கிறோம். சென்சஸ் என்பது மத்திய அரசு எடுக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அது 1948 சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசு தான் அதிகாரம் இருக்குது, சென்சஸ் இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது. சர்வே எடுப்பது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இருக்கு. 2008 நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின்படி சர்வே மத்திய அரசு எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி மன்றம் எடுக்கலாம், கார்பரேஷன் எடுக்கலாம், முனிசிபாலிட்டி எடுக்கலாம், ஒன்றியம் எடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா தமிழக முதலமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியுதா? பீகார் மாநிலத்தில் 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படிதான் அங்கே சர்வே எடுத்திருக்கிறாங்க. சர்வே எடுத்து சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இடஒதுக்கீடு, கூடுதலா இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் எதுக்கும் தடையும் கொடுக்கல. அதுல வழக்குகள் எல்லாம் போட்டாங்க, வழக்குகள் எந்த தடையும் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏமாற்று வேலை இல்லை. அதிகாரம் இருந்தும் சட்டமே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்களே, இனியும் தயங்காதீர்கள், இனியும் ஏமாற்றாதீர்கள் தமிழக மக்களை. ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன கேட்டு பார்த்தோம். எங்கள் ஐயா தலைமையில சென்னையில ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். அதுல தமிழ்நாட்டில் மூத்த வழக்கறிஞர், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல், மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மாசிலாமணி அவர்கள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு 3 பேருமே தெளிவா புட்டு வச்சாங்க. தமிழக அரசுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். அதன் பிறகு மதுரையில என் தலைமையில நடந்தது, கோவையில நடந்தது, கருத்தரங்கம் நடந்தது, அதன் பிறகு சிதம்பரத்தில் நடந்தது, இப்போது வேலூர் நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க ஏதோ கருத்தரங்கம் நடத்துறோம் மட்டும்தான், ஏதோ நாங்க இப்போ டீசெண்டா நடத்திட்டு இருக்கோம் கருத்தரங்கத்தை. எங்களை வேற விதமா சிந்திக்க வைக்காதீங்க, வீதியில எங்களை இறக்கி விடாதீங்க, நாடு தாங்க. ஏன்னா முதல்ல நாங்க இந்த கருத்தரங்கம் மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஏன்னா சில பேருக்கு தெரியல,
அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லணும். அவன் எப்பயுமே ஜாதியை பத்தி தான் பேசுவான், எதுவும் பேச மாட்டானா? அப்படி எல்லாம் பதிவு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் உள்ள 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். அதாவது எல்லா குடும்பங்களும் எந்த அடிப்படையில் கண்டறிவீர்கள்? ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது நமக்கு. அந்த அடிப்படையில முன்னேற்றம் வந்த, ஏன்னா 2000 ஆண்டு காலமாக ஜாதி அடிப்படையில தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த அடிப்படையிலே கண்டறிந்து அதற்கேற்ப வியூகங்கள், திட்டங்கள், செயல் திட்டங்களே கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அதுக்காக நான் கேட்டிருக்கோம். இப்ப இருக்கிற 1931 வெள்ளக்காரர்கள் எடுத்த கணக்கெடுப்பு வைத்துதான் இன்று வரைக்கும் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால புதுசா கணக்கெடுப்பு நடத்துங்க, நவீன கணக்கெடுப்பு நடத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லா குறியீடுகளும் நடத்துங்க. அதுக்காக தான் இதை கேட்கிறோம். நம்ம அரசியலுக்காக நிச்சயமா இல்லை, அதுக்கு அவசியமா எங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, இந்த மேடை அரசியல் மேடை கிடையாது, இது சமூக நீதி மேடை. சமூக நீதியில் அக்கறை உள்ள அத்தனை இயக்கங்களும் அத்தனை கட்சிகளும் வர வேண்டும், ஒன்று சேர வேண்டும். உரிமையில நிலைநாட்டுவதற்கு எல்லாம் வாங்க, ஒன்னா வாங்க. கேட்டு பார்க்கிறோம். இப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அன்புமணி கேட்கறது நியாயம்தான். அன்புமணி என்ன தப்பா கேட்டுட்டா? நியாயமாதான் கேட்கிறாரு. 100 ஆண்டுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்திய அந்த அடிப்படையில நீங்க இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா யாருக்கு உண்மையே போய் சேரணும், என்னென்ன சேரணும்? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, நான் சொல்றது திட்டங்கள், நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சலுகைகள் கொடுக்கலாம், திட்டங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேறும். இதுதான் அடிப்படை அறிவு, அடிப்படை இதுதான். அதுக்கே நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எல்லாத்துக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது எங்களால அதை ஏற்றி, நான் மட்டும் இல்லை எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. சாலையில ரோட்ல போட்ட கேட்ட கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அதிகாரம் இல்லைன்னா அவர் சும்மா ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு போறோம். அவனுக்கு தெரியுது எல்லாம். அதனால இதை முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இதை அறிவிங்க. எலெக்ஷன் வருது, அடிப்படையில் ஒரு அறிவிப்புனாரே எங்களுக்கு கொள்கை இருக்கிறது, அறிவிக்கின்றோம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க எடுப்போம், அந்த வார்த்தையாலும் சொல்லுங்களேன். அது கூட மனசு வரலையே, அதுக்கு கூட மனசு வரலையே உங்களுக்கு. அப்ப என்ன சமூக நீதின்னு? அப்ப இனி சமூக நீதி பத்தி பேசாதீங்க, பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு 44 ஆண்டு காலம் சாதாரண கஷ்டம் கிடையாது. தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். எத்தனையோ எல்லா முதலமைச்சரும் சந்தித்து இதுதான் வலியுறுத்திட்டு இருக்கிறார். இது ஏதோ ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்து 44 ஆண்டு காலமாக போராடி வருகிறார்கள். நான் அமைச்சராக நேரத்தில் 2004, 2009 மத்திய அமைச்சராக நேரத்தில் நம்முடைய அரங்க வேலுக்கெல்லாம் தெரியும். ஏன் நம்ம செந்தில், மருத்துவர் செந்திலுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கி இந்தியாவில், அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. சென்சஸ் 2001 நடத்தினாங்க. 2011 சென்சஸ்ல இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்துவோம். 140 எம்பிக்கள், 166 எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்க. எல்லாமே அவர் செந்தில் அவரு ஒரு பக்கம் கையெழுத்து வாங்கினார், அரங்க வேலு ஒரு பக்கம் கையெழுத்து வாங்க, ஏகே மூர்த்தி, எல்லா தண்டராஜ் போட்டு எல்லா எம்பிக்களும் கையெழுத்து வாங்க. ஒவ்வொரு பக்கம் நான் என் பக்கத்துல நான் தெரிஞ்ச எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டு 166 எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்க. அப்போ அந்த கையெழுத்துலாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு எம்பி குழுவா போயிட்டு அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் இருந்தார், அவரை போய் பார்த்து எப்படியாவது எடுங்க, 2011
மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி வாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுத்துங்க. அப்போ ஒரு கோரிக்கை வைத்தோம். அவரும் நான் சொல்றேன், பிரதமர்கிட்ட நான் சொல்றேன். அதன் பிறகு 2009 அழுத்தம் எல்லா கட்சியும் சேர்த்து அழுத்தம் கொடுத்தது. அழுத்தம் கொடுத்த உடனே அப்ப இருக்கின்ற பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அப்புறம் பிரணாப் முகர்ஜி வேற பிறந்தார் கூட, அவர் என்ன சொன்னாரு, நிச்சயமாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூடுதலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்துவோம் உறுதி கொடுத்தார். எங்க நாடாளுமன்றத்தில் உறுதி கொடுத்தார், அஷூரன்ஸ் கொடுத்தார். பார்த்தா 2011 மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி. அப்போ இல்ல சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. 2013 எடுத்தாங்க. ஏன்னா இதுல பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ஒரே நிலைப்பாடு தான் அப்ப இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் வேற நிலைப்பாடு வந்து இருக்கிறாங்க. ஆனா வந்து காங்கிரஸ் கிட்ட அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா மனசு இல்லாம அன்னைக்கு மட்டும் 2011 மட்டும் காங்கிரஸ் வந்து சரி நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நாங்க நடத்த ஒரே காலம் அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் எடுத்த அந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே இன்னைக்கு வரைக்கும் அது விவரத்தை வெளியிடல, உள்ளதான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு மருத்துவர் ஐயா சரி தமிழ்நாட்டிலேயாவது நம்ம கிடைக்கட்டும், எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி. ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் ஐயா ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனையை ஏன் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக நீதி அதற்காக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது. எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய மைய கொள்கை, எங்க கட்சியினுடைய மைய கொள்கை சமூக நீதி. 44 ஆண்டு காலம் ஒரு தலைவர் இதற்காக போராடி கொண்டிருக்கின்றார் என்றால் அது சாதாரண செயல் கிடையாது. அதனால்தான் இப்போது பாட்டாளி கட்சி இந்த பிரச்சனையை எடுத்து அனைவரும் வாருங்கள், அனைவரும் வாருங்கள், இது தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் we need caste survey. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் தெரியப்படுத்துங்கள், தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னும் அப்புறம் அரசு அறிவிக்கலைன்னா அதன் பிறகு பல கட்ட போராட்டங்களை நாங்கள் செய்ய தயங்க மாட்டோம். இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில இந்த ஜாதி தான் இருக்கிறது, அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளர் போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது, இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரா போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள். அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற திராவிட கட்சிகள், அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியிலே அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்கள் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும், 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும். ஆனா அது வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. உண்மையிலே ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமை மக்கள் தான் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது எண்ணத்தில் தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா? இது யாரை ஏமாத்துறீங்க? நாங்க கேட்கறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கணக்கெடுப்பு நடத்துங்க, அதான் கேட்கறேன்.
இல்லை, இது அவருக்கு யாராவது சொல்லிருக்கலாம். அவருடைய அதிகாரிகளோ சுத்தி இருக்கிற அமைச்சர்களோ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இந்த ஜாதி இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அந்த ஜாதி இப்படி கேட்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு ஏதோ தவறான கருத்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு அது சரியான இந்த கேள்வி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆனா உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. மற்ற மாநிலங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன தயக்கம்னா கேட்கிறேன். விரைவில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். அதான் முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல. நாங்க முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இந்த ஆண்டு நடக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். போராட்டம் நிச்சயமா நாங்க செய்ய தயங்க மாட்டோம். ஏன்னா இது ஏதோ பாட்டாளி கட்சி போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள் ஆதரவு கொடுக்குது. அதெல்லாம் சேர்த்து நாங்க தேவைப்பட்டால் நாங்க போராட்டம். நான் மீண்டும் சொல்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய நிபந்தனையா கூட்ட யோனை அமைக்கிறதுக்கு வலியுறுத்துறீங்களான்னு. அதுதான் நான் அதாவது தேர்தல் சம்பந்தம் இதுல ஏன் தேர்தலை கலக்குறீங்க நீங்கன்னு கேட்கிறேன். நிறைய இருக்கு. பெரிய தமிழ்நாட்டில் பல பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தவங்க கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரா, அவர் கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தாரு, இன்னைக்கு அவரும் பேசியிருக்கிறாரு. அதனால பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இது அவசியமா செய்யணும். சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு, தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது போக போக இன்னும் எல்லாமே இது ஒரு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய இருக்குன்றீங்க, வளர்ச்சி இல்லைன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொண்டு வந்து முதல்வர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, எதிர்கால அந்த பெரிய மாற்றத்தை அமைக்கும் அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன், நிர்வாக கடன், ஆட்சி கடன் எல்லாம் சேர்ந்து, பொதுத்துறை கடன் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் இருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மொத்தம். அப்போ 12 லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாநிலம் கடன் வாங்கியிருக்குதுன்னா எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வந்திருக்கணும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 72 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 60 லட்சம் பேர் பதிவு பண்ணி அதை ரினியூ பண்ணாம இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு எங்க இருக்குது? இப்போ எல்லாத்துக்கும் நீங்க சாராயத்தை கொடுத்து, மதுவை கொடுத்து குடிகாரன் ஆகிட்டீங்களே. ஏதாவது இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு மது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கஞ்சா கூட சேர்ந்து டபுள் அட்டாக். இப்போ மது பிளஸ் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. இன்னொரு 5 ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5 ஆண்டுகள் நான் சொல்றது கூலி வேலை மட்டும் கிடையாது, மென்பொருள் வேலைகளுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால இது மோசமான விளைவுகள் இப்பே தொடங்கிடுச்சு. இன்னும் போக போக இன்னும் மோசமா போகுது. மது, அதாவது மது விலக்குத்துறை கிடையாது, அது மது இலக்குத்துறை. ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 36,000 கோடி ரூபாய் மது விற்பனை, இந்த ஆண்டு 45,000 கோடி, அடுத்த ஆண்டு 55,000 கோடி மது விற்பனைன்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதான் மது இலக்குத்துறை. அதுலதான் அவங்க போக்கஸ் பண்றாங்க. தவிர இது போன்ற சமூக நீதி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனையே இந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார். அமைச்சர் காலத்தில் ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டினார? எவ்வளவு பாலாறு போயிட்டு இருக்குதுங்க. அந்த பாலாத்துல ஏதோ பருவத்தில் மட்டும் தண்ணி வரும். அதுல இப்போ காஞ்சிபுரத்தில் தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் தண்ணி நிக்குதாங்க. அந்த ஒரு தடுப்பணையினால கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கிணறுலாம் அப்படியே நிரம்பி கிடக்குது. வருஷம் முழுவதும் நிரம்பி கிடக்குது. அப்ப இங்க கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை?
கடந்த முறையும் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்த காலத்துல ஒரு 10 தடுப்புனா பாலாத்துல கட்டுங்கள. வரும் காலம் மிக சோதனையான காலமா இருக்கும் போது காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், மிக மோசமான வறட்சியை நம்ம பார்க்க போறோம். இப்போ நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தினாதான் அடுத்த 10, 20, 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றலாம். இல்ல ரொம்ப மோசமா போகும். தேசிய அரசியலை பற்றி பாமக பார்வை ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் இந்தியா பாமகனுடைய பார்வை ஊருமா நாங்கள் ஊர்ல இருந்து பார்த்துட்டு இன்னும் சரியா தெளிவான பார்வை தெரியலைங்க. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் 8 கோரிக்கைகள், அது 2 நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் செய்கின்ற நியாயமான போராட்டம் அது. ஏன்னா அவங்க உரிமைகளுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. 96 மாதம் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் அந்த பணத்தை கொடுக்கலன்னா அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? அதான் சொன்னேன், அடகு வச்சுட்டாங்க, அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. அவங்க உழைப்பு அது. இன்னைக்கு எவ்வளவு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருந்து கல்யாணம் பண்ண முடியல, படிக்க முடியல, அந்த பசங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இது ஏமாற்று வேலை தான். அரசு ஏமாத்தலாமா அவங்கள? நியாயமான போராட்டம். இது பாட்டாளி கட்சி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது. அது உடனடியாக அதை தீர்க்க வேண்டும். இது ஏதோ ஈகோ வச்சுக்கிட்டு கௌரவம் பார்க்க கூடாது. இதெல்லாம் நிச்சயமா நாங்க அவர்களுக்கு ஆதரவா நாங்க செயல்படுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும். அரசு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அது தோமுசா அவங்க திமுகவுடைய அதான் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அது இல்லை, நாங்க வெளியில வந்துட்டோம் அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தோமுசாவில் அவங்களுக்கு ஓய்வு பெற்றவங்கலாம் இல்லையா? ஊழியர்கள்லாம் இல்லையா? அவங்க குடும்பம் இல்லையா? இப்ப போராடுறவங்க தோமுசா நபர்களுக்கு சேர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. இதே போல ஜாக்டோஜியும் அதே தான். கடந்த காலத்துல அவங்க பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு சொன்னாங்க. 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன போச்சு? அப்போ ஹரியானால அறிவிக்க முடியுது, ராஜஸ்தான்ல அறிவிக்க முடியுது, சத்தீஸ்கர்ல அறிவிக்க முடியுது, உங்களே அறிவிக்க முடியல. அப்போ தேர்தலுக்கு முன்பு மட்டும்தான் நீங்க பேசுவீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளவுதான் மறந்துடுவீங்களா? மாதம் நாங்க மின் கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொன்னீங்க. என்ன கணக்கெடுப்பு நடத்தீங்க? மாதம் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்போ இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. கொண்டு வந்தீங்களா? நீட்டு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம்னு சொல்றீங்க. இப்ப 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. கையெழுத்து வாங்கி யார்கிட்ட கொடுக்க போறீங்கன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்வது உரிய நேரத்தில் ரகசியங்கள் வெளியிடப்படும் திருச்சியில் ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பற்றி அது அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. இது வரைக்கும் நடந்த அவங்க எந்த மாதிரியான அதாவது நான் சொல்லிட்டு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா இது நடைமுறைப்படுத்தல. இது முக்கியமான வாக்குறுதிகளை நான் பாக்குறேன். அதனால சின்ன சின்ன வாக்குறுதிகள் ஏதோ ஒன்று போடுறதெல்லாம் அதெல்லாம் பெருசா மக்கள் பார்க்கல. அதாவது வளர்ச்சிக்காக திட்டங்கள் கொண்டு வாங்க, வளர்ச்சிக்காக கொண்டு வாங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் அதை வச்சுட்டு வளர்ச்சி திட்டம் கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்து வளர்ச்சி திட்டம் கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்தீங்க, டாஸ்மாக் கடை திறந்து வச்சீங்க, அப்படியே சைக்கிள் தான். நீங்க அந்த பொங்கல் டைம்ல பாருங்களேன், என்ன பார்க்க போறீங்க? ரெக்கார்ட் டாஸ்மாக் வருமானம் பொங்கல் நேரத்தில். ஏன் 4 நாள் பொங்கல் நேரத்தில் 4 நாள் டாஸ்மாக் கடை மூடி பாருங்களா? மூடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? மூடுங்க. மக்கள் நலன் கருதி நீங்க மூடுங்க. தீபாவளி நேரத்திலையும் பொங்கல் நேரத்திலும் டாஸ்மாக் கடை மூடுங்க. அதனால இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்றால் உண்மையான வளர்ச்சி. விவசாயத்தை அழிச்சு நாங்க தொழிற்சாலை கொண்டு வருவோம், அது வளர்ச்சி கிடையாது.
அது விவசாயிகளுக்கும் விவசாயத்தையும் செய்கின்ற துரோகம். அது மிகப்பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். நீங்க தொழிற்சாலை கொண்டு வாங்க, சிப்காட் கொண்டு வாங்க, வேணும் வேலைவாய்ப்பு வேணும், ஆனா தரிசு நிலத்துல கொண்டு வாங்க, அங்க கொண்டு வாங்க. நீங்க விவசாய நிலத்தை அழிச்சுலாம் கொண்டு வராதீங்க. இன்னொன்னு, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு நீங்க அதாவது முதல் பரிசு காருக்கு பதிலாக டிராக்டர் கொடுங்க. ரெண்டாவது பரிசு அந்த விவசாயத்தை சார்ந்த கருவிகளை கொடுங்க. கார் பார்த்தீங்கன்னா விலை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கார் கொடுக்குறாங்க. அந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவன் விவசாயி, கார் நிறுத்தத்துக்கு அவன் வீட்டில் இடம் இருக்க போகிறது கிடையாது, அது கார் பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இருக்க போகிறது கிடையாது. டிராக்டர் கொடுத்தாலும் அதை வச்சு போயிச்சுப்பான். இல்லை டிராக்டர் ஓட்டுவான், இல்லாட்டி வாடகை கொடுத்தானா மாதம் வாரம் வருமானம் வரப்போகுது. அதில் அது கொடுங்க. அது உண்மையான நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யணும்னா இது போன்ற திட்டங்கள் கொடுங்க. நாங்கள் சொல்கிற எவ்வளோ யோசனை சொல்லிட்டு வரோம், அதை நடைமுறைப்படுத்துங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் நடத்துங்க. தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். இது வேடிக்கையா இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி. ஏன்னா இப்போ சமீபத்தில் பிஜி நீட்ல பிஜி பார்த்தீங்களா, எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி எம்பிஎல் பிஜி பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ தெரியுமா குவாலிஃபிகேஷனு? 0. ஆனால் அதை விட பெரிய குவாலிஃபிகேஷன் அவங்க அப்பா கோடீஸ்வரனா இருக்கும். அவங்க அப்பா ஏழையா இருந்து 100 மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்காது. அவங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்து 0 மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்கும். இப்படி உலகத்தில் எங்க நடக்குமா? இன்னைக்கு 540 மதிப்பெண்கள் வாங்கி விவசாயி பையனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, கிடைச்சிருக்குது. ஆனா தனியார் மருத்துவக் கல்லூரியில் 6 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டா இன் மேனேஜ்மெண்ட்ல 6 லட்சம் ரூபாய் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் கட்டணும். அது வாய்ப்பே கிடையாது. ஆனா அதே மாணவன் 110 மதிப்பெண்கள் வாங்கி அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். இதுதான் சமூக நீதியா? இதுக்காக தான் நீங்க நீட்டு தொடங்கினீங்களா? இது வேடிக்கையா இருக்குது அதெல்லாம். அதாவது நீட்டு பிஜி குவாலிஃபிகேஷன் 0 மார்க்னா அப்ப என்ன தகுதி, என்ன திறமை? இவங்கெல்லாம் என்ன மருத்துவம் படிக்க போறாங்க, என்ன மருத்துவம் செய்ய போறாங்க? பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட இல்லாம படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன மருத்துவர்கள் வர போறாங்க? என்ன தரமான மருத்துவர்கள் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம்? நன்றி. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று வேலூர் மாவட்டத்தில் வேலூர் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தினோம். இதில் பல கட்சிகள், பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். முதல் சென்னையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அதன் பிறகு மதுரையில் நடத்தினோம். அதன் பிறகு கோவையில் நடத்தினோம். அதன் பிறகு சிதம்பரம் நகரத்தில் நடத்தினோம். இப்போது வேலூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு கருத்தரங்குகள் நடத்தியும் அழுத்தம் கொடுத்தும் முதலமைச்சரிடம் இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. இதில்லாமல் கடந்த மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள்
தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து உடனடியாக அறிவியுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், அறிவியுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆந்திரா மாநிலத்தில் நடக்க தொடங்கிவிட்டார்கள். கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களில் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்க கூட இவர்களுக்கு மனதில்லை. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, தலை கணக்கெடுப்புலாம் எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் 2.3 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலை, சமூக பின்தங்கிய நிலை, சமூக பொருளாதார நிலை, கல்வி நிலை, வேலைவாய்ப்பு நிலை, சுற்றுச்சூழல் நிலை, சுகாதார நிலை, எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருன்னா வச்சுக்கோங்க, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்க சொல்றதுன்னா, 2000 ஆண்டு காலமாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. வேற ஏதோ மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ கிடையாது. இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு 1931 வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் 100 ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த நிலையைத்தான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள். சாதியுடைய கணக்கெடுப்புனா தலை கணக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அல்லது மற்ற அரசு சலுகைகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா, அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா, இன்னும் குடிசையில் இருக்கின்றார்களா, இல்ல வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, இல்ல தனியார் வேலையில் இருக்கின்றார்கள், இல்ல கூலி தொழிலாளர்களா, நில உரிமையாளர்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்கள், நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள், இடப்பங்கீடுகள் எல்லாம் வகுத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும், முழுமையான முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. தமிழக அரசுக்கு மனம்தான் இல்லை, முதலமைச்சருக்கு மனம்தான் கிடையாது, திமுக அரசுக்கு மனம் கிடையாது. திமுக அரசு வெறும் பேச்சுதான். மேடையில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் எல்லாம் வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலே நாங்கள் சொல்ற சயின்டிபிக் அப்ரோச் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் கேட்கிறோம். சமூக நீதி நிலைநாட்ட விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும். நாங்கள் எந்த பிரச்சனையிலும் விஞ்ஞான ரீதியில தான் அணுகுவோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று சொல்வோம். இன்று சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்களை வகுக்க வேண்டும். சும்மா எங்க பார்த்தாலும் ஐடி காரிடர், ஐடி செக்டர், சிப்காட், அந்த பில்டிங், இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறிடுமா தமிழ்நாடு? தமிழ்நாடு முன்னேறாது. 10 பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள். ஏழை மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு கேட்ட திட்டங்கள், வியூகங்களை எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதற்கு உங்களுக்கு தயக்கம்னா அப்ப சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது.
இவ்வளவு போராடிட்டு வரோம், இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு மட்டும் கிடையாது, மாநில அரசு மட்டும் கிடையாது, உள்ளாட்சி மன்றங்களும் கணக்கெடுப்பு நடத்தலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சருக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? அதனால இனியும் எங்களால் பொறுக்க முடியாது. இன்னைக்கு இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க வீதியில இறங்கணும்னா தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா இது ஏதோ எங்களுடைய பிரச்சனை, பாட்டாளி மக்கள் பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயங்களும் சரி, எல்லா இனமும் சரி, எல்லாமே வர ஒரு உதாரணம் இப்ப இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்? தமிழ்நாட்டில் மத்தியில சச்சார் கமிட்டின்னு இருக்கு. சச்சார் கமிட்டி பரிந்துரையெல்லாம் கொடுத்தாங்க. என்ன நிலையில் இருக்கிறார்கள் எல்லாம் தெரிஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தில் போது மதத்தில் ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் நம்ம தெரிந்து விட்டார். அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு திட்டங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு 18+1 19 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும். அது செய்ய வேண்டும். பிசி இன்னைக்கு 30 விழுக்காடு. நாளைக்கு கணக்கெடுப்பு நடத்த பிறகு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும். எம்பிசி இன்னைக்கு 20 விழுக்காடு, எம்பிசிக்கு 24 விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை நாங்க எடுக்க மாட்டோம் சொல்றதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னன்னு, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அது 2010 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள். என்னன்னா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். அதற்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் சொல்றோம். அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறியுங்கள், தயவு செய்து அறியுங்கள்.